I greet you all in the name of Lord Jesus Christ, and I'm so very happy to be meeting you all today through this Be Encouraged by God's Word series. நேற்றைய தினத்தில் நம்ம ஒரு காரியத்தை பார்த்தோம். என்னன்னா, how to withstand during trials and temptation. போராட்டத்தின் சோதனையின் மத்தியில நம்ம எப்படி இருக்கணும், நம்ம எப்படி அதை மேற்கொள்ளணும், நிலைத்து நிற்கணும் அதுன்றது பார்த்தோம். இன்னைக்கும் நம்ம போராட்டத்துக்கு ரிலேட்டடாகவே நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கான டாபிக் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, why are you so fearful? ஏன் பயப்படுறீங்க அப்படின்றத இன்னைக்கான டாபிக்கே. ஸோ நம்ம எல்லாருக்குமே ஒரு பிரச்சனைன்னு வரும்போது நம்ம பயந்துருவோம், கரெக்டா? அதாவது சும்மா நார்மல் பயம்லாம் இல்லைங்க. ஆங்ஸைட்டி அட்டாக், பேனிக் அட்டாக், இந்த அட்டாக் அந்த அட்டாக்னு நம்மளுக்கு வரும். ஆனால் நம்மளாம் யாருன்னா, ஏசப்பா நம்மளோட வாழ்க்கையில் அநேக அற்புதங்களை செஞ்சுருப்பாரு. ஓகே, இதெல்லாம் பார்த்தவர்கள் தான் நம்ம. பட் இருந்தாலும் ஏதோ ஒரு குட்டி ப்ராப்ளம் இல்லை பெரிய ப்ராப்ளமே வந்தாலும் நம்ம உடனே நம்ம என்ன பண்ணிடுவோம், நம்ம பயந்துடுவோம். இல்லை ரொம்ப நான் சொல்கிறது இந்த குட்டி பயம் ரொம்ப எக்ஸ்ட்ரீம். அந்த இடத்துல நம்ம தேவன் மீது விசுவாசத்தையே வைக்க மாட்டோம். தேவன் மீது விசுவாசம் இருந்தால் அந்த இடத்துல பயம் இருக்காது. where there is faith there is no fear, where there is fear there is no faith. பயம் இருக்கிற இடத்துல விசுவாசம் இல்லை, விசுவாசம் இருக்கிற இடத்துல பயம் இருக்காது. ஓகே, அப்படியே நம்மளோட மாம்சத்தில் பயம்ன்ற ஒரு காரியம் வந்தாலும் நம்ம ஜெபிக்கும் போது ஆவியான தேவன் நமக்குள்ள விசுவாசத்தை பிறக்க செய்வார். ஸோ நம்ம கண் முன்னாடி ஏதாவது ஒரு பெரிய புயலே வந்தாலும்ல நம்ம அந்த இடத்துல ரொம்ப உறுதியாக இருப்போம். இப்போ கூட நம்ம ஒரு புயல் கதையை தான் பார்க்க போகிறோம். லெட் us all read மார்க் 4:40. ஓகே, மார்க் 4ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்படுகிறீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்றார். இங்கிலீஷில் அவர் அவர்களை நோக்கின்றதை விட ஏசப்பா நம்மளை நோக்கி அப்படின்னு வச்சுக்கலாம். பட் he said to them, why are you so fearful? How is it that you have no faith? ஸோ ஏசப்பா இங்கே யாரை பார்த்து தெரியுமா கேட்குறாரு? சீஷர்களை பார்த்து தான் இந்த காரியத்தை கேட்குறாரு. ஸோ இந்த சீஷர்கள் ஏசப்பா கூடயே இருந்தவர்கள் தான். ஏசப்பா செய்த பெரிய பெரிய அற்புதங்களையும் பார்த்தவர்கள் தான். ஏசப்பா இத்தனைக்கும் அவங்க கூடயே தான் இருந்துட்டு இருக்காரு. அந்த இடத்துல சீஷர்கள் அந்த புயலை பார்த்து ரொம்ப பயப்படுறாங்க. ஐயோ, எங்களுக்கு ஏதோ ஆயிட போகுது. அதுக்கு முன்னாடி வசனத்தை பாருங்களேன், 4:39. அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே, அமைதலா இரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. யோசிச்சு பாருங்களேன், அவங்க அவ்வளோ பயத்தில் இருக்கும்போது ஏசப்பா ரொம்ப கூலா கவர்னர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு காற்றை பார்த்து. இந்த மாதிரி அற்புதங்கள் சீஷர்கள் ஏசப்பா பண்றதை நிறைய பார்த்துருக்காங்க. நீங்களும் நானும் கூட நம்மளோட பர்சனல் லைஃப்ல ஏசப்பா செய்த நிறைய அற்புதங்களை பார்த்தோம். இந்த ஒரு புயலை பார்த்து நம்ம எல்லாரும் பயப்படுறோம். நம்மளை பார்த்து தான் ஆண்டவர் கேட்கிறாரு, ஏன் பயப்படுற, ஏன் உனக்கு இந்த அவிசுவாசம் அப்படின்னு கேட்கிறாரு. If God could calm the storm, God could calm the problem in your life. தேவனால இயேசுவால அந்த புயலை அதற்ற முடியும்னா, இப்போ இந்த சூறாவளி போல இருக்கிற அந்த பிரச்சனையும் ஆண்டவர் கண்டிப்பாவே அதற்றி போட்டுடுவாரு. எல்லாத்துக்கும் தேவை என்னன்னா விசுவாசம் தான். விசுவாசம் இல்லைன்னா நம்மளால ஏசப்பாவை பிரியப்படுத்தவே முடியாது. இதே விசுவாசத்தோடு ஏசப்பா இந்த போராட்டம் இருக்கு, இது ரொம்ப என்னை வாட்டி வதைக்குது, இது என்ன ரொம்ப பயமுறுத்துது, ஆனா நான் விசுவாசிக்கிறேன், நீங்க இந்த போராட்டத்தின் மத்தியில கூட நீங்க என் கூட இருக்கிறீங்க, இந்த போராட்டம் சீக்கிரம் கடந்து போயிடும், நீங்க விசுவாசத்துல ஜெபிச்சிங்கன்னா ஆண்டவர் உங்களை அந்த போராட்டத்தை மேற்கொள்ள வைப்பார். நம்ம இப்படி ஜெபம், இந்த போராட்டம் வேணாம் ஏசப்பா, இந்த போராட்டத்தை எடுத்துட்டு போடுங்கன்னு எல்லாம் நார்மல் ஜெபம். ஆனா ஏசப்பா நம்மளோட வாழ்க்கையில என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, அந்த போராட்டத்தை மேற்கொள்கிற அனுபவத்தை தரணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஓகேவா? நம்ம ஒரு மலையை பார்க்குறோம், கீழே இருந்தே மலை அழகா இருக்குன்னு சொல்லிட்டு போகலாம். ஆனா சில பேர் அந்த மலையை ஏறி மேல இருந்து கீழே பார்த்து வா வாட் அ பியூட்டிஃபுல் வியூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஏசப்பா நம்மள அந்த செகண்ட் கேட்டகரியில தான் வைக்கணும்னு நினைக்கிறாரு. ஸோ இன்றைக்கு கூட என்ன போராட்டத்தை நீங்க ஃபேஸ் பண்ணாலும் விசுவாசத்துல நிலைத்து நில்லுங்க. நீங்க இந்த போராட்டத்தை மேற்கொண்டு ஒரு சாட்சியாக கண்டிப்பாவே இருப்பீங்க. தேவன் இந்த காற்றையும் இந்த புயலையும் கண்டிப்பாவே உங்களோட வாழ்க்கையில அதற்றி போடுவாரு. He can do it. All you need is faith. God bless you. வாங்க இப்போ நம்ம ஜெபிக்கலாம். ஏசப்பா நன்றி ஆண்டவர், இப்பொழுது கூட இந்த அப்பா அழகான வார்த்தையை வைத்து எங்களுக்கு பேசினப்பா, எங்களுக்குள்ள இருக்கிற இந்த அவிசுவாசத்தை மன்னிச்சிடுங்க, நாங்க பயந்ததை மன்னிச்சிடுங்க ராஜா. இப்பொழுது கூட நாங்க ஜெபிக்கிறோம் ஏசப்பா. We will not be scared, we will not be shaken because you are with us. Lord,
We commit everything into your mighty hands. In Jesus' name I pray. Amen. Amen. God bless you. Have a great and wonderful day.